ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 36 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம இச்சுகோவோட நெஞ்சிலேயே கத்திய விட்டு சொருகுனாங்கல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சண்டையை முடிச்சிட்டாங்களேன்னு பார்த்தா அதான் இல்ல. அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் ஒன்னு கிரியேட் ஆயிருக்குது. அவனே கன்ஃபியூஷன்ல தான் இருப்பான். ஏன்னா நிஜமாவே கத்தி வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் அவனுக்கு இருந்துச்சு. நம்ம பயலுக்கு மரண பயத்தை காமிச்சிட்டான். அப்புறமா என்ன நடக்குதுன்னு புரியாம நம்மளால அப்படியே பீதியில நின்றுட்டு இருப்பான். அந்த டைம் சடனா பின்னாடி கென்பச்சி வந்து, நீ தானே இச்சுகோ குராசக்கிமா, என் பேர் எப்படா உனக்கு தெரியும்னு கேட்டா, வேற யாரு இக்கக்கு தான் சொன்னாம்பான். அதான் இதுக்கு முன்னாடி நம்ம இச்சுகோ ஒரு மொட்டையும் கூட சண்டை போட்டான்ல, அந்த ஜென்டில்மேன் தான் சொன்னாம்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் இச்சுகோ கிட்டையும் கென்பச்சியை பத்தி சொல்லியிருப்பான்ல, உங்க டீம்ல பவர்ஃபுல்லான ஆளு நீதான்னா சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிரு, என்னை விட டேஞ்சரான ஆளு என் கேப்டன் இருக்காரு, அவரு உன்னைய நோண்டி நொங்கெடுத்துருவாரு, ஏன்னா அவருக்கு வீக்கான ஆளுங்க மேல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது, இருக்கிற நிலைமைய பார்த்தா கண்டிப்பா அவர் உன்னையத்தான் விரட்டி விரட்டி வெட்டுவாரும்பான். சரி, அவரு ஸ்ட்ராங்கா இல்லையான்னு கேட்டா மீட் பண்ணுவில்ல, அப்ப நோக்கு தெரியும், அவங்க கிட்ட போனாலே மரணங்கிறது உறுதி. எவ்வளவு நேரம் நம்ம பையன் தாக்கு பிடிக்கிறானோ அந்த அளவுக்கு இவனும் ஸ்ட்ராங்னு ஒத்துக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் கண்டிப்பா முடியாது. அவன் பேர் என்னன்னு கேட்டா, அதான் கென்பச்சி ஜரக்கி, ஸ்குவாட் 11ஓட கேப்டன். உன்னை கொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அதை கேட்டுட்டு நம்மளோட மூஞ்சி பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணி ரூக்கியாவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை மறுபடியும் ஃபீல் பண்ணுவா. அவளுக்கு என்ன ஒண்ணுன்னா, வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த மாதிரி எல்லாம் நார்மல் டைம்ல பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் எல்லாம் யாராலையும் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரியுது வெளியில நிலைமை ரொம்ப மோசமா இருக்குதுன்னு. இதுல அபரை வேற ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போனானே, இந்த மாதிரி வெளியாளுங்க உள்ள வந்திருக்காங்க, அதுலயும் உள்ள வந்த ஒருத்தன் பெரிய ஸ்வாடும் ஆரஞ்சு கலர் மண்டைய வச்சுட்டு வந்தான்னு. சோ அதுலயே தெரிஞ்சு போச்சு இச்சுகோ தான் வந்திருக்கான்னு. முதல்ல கன்ஃபார்மா தெரியல, ஆனா இப்ப இருக்க நிலைமைய பார்த்தா கன்ஃபார்மா அவன் தான் வந்திருக்கான். சப்போஸ் நீ தான் வந்திருக்க, உயிரோட இருக்கீன்னா என்னைய பத்தி கண்டுக்காம இங்க இருந்து போயிடுறா, இல்லன்னா உன்னோட உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இங்க நம்ம பயலால இன்னுமே அந்த ஸ்பிரிச்சுவல் பிரஷரை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு வழியா டேஞ்சரான ஆளை மீட் பண்ணிட்டான். அந்த யுருயிச்சி பூனை சொல்லுச்சுல்ல, தப்பி தவறி ஏதாச்சும் ஒரு கேப்டனை நீ மீட் பண்ணிட்டீன்னா துண்டா காணும் துணியா காணும்னு அவன் கண்ணுல படாம எங்கேயாச்சும் ஓடிரு, சண்டை போறேன்னு சொல்லிட்டு தலைவலி எழுத்து வைக்காதங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். இங்க இருக்க நிலைமையை பார்த்தா அவன் ஸ்பிரிச்சுவல் பிரஷருக்கு இவனால அங்கிட்டும் இங்கிட்டும் நகர்றதே பெரிய விஷயம். இதுல எப்படி அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? அவன் என்னடா லுக் விட்டுட்டு இருக்க, உன்னை சாகடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஒன்னு நம்மளால கத்தி எடுக்க போவான். அப்ப பின்னாடி இருந்து முக்கிற சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா யமடா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மண்ணை கவிட்டான். காஞ்சுமே பாத்தீங்கன்னா அங்க முக்கிட்டு இருப்பான். பட் அவன் தெளிவா சொல்லிடுவான், எங்களை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, நாங்க எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறோம், உன் முன்னாடி ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான்ல அவனை நீ சும்மா விடாதேம்பான். இல்லன்னா நீ கண் நிமிக்கிறதுக்குள்ள அவன் நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். சோ அலாட்டா இருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜரக்கியோட லுட்டனன்ட் இருக்கான்ல யாச்சுருங்கிற அந்த குட்டி பொண்ணு டப்புன்னு நம்மளால ஷோல்டர்ல வந்து நின்னுட்டு, பரவாயில்லையே உங்களுக்கு கென்பச்சியை பத்தி இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். நம்மளால கடுப்பாய் இறங்குன்னு தட்டி விடுவான். ஆனாலும் அதுக்காக கீழே விழ மாட்டான். ஸ்டைலா வந்து லேண்ட் ஆயிட்டு, என்ன என் மேல செம கோவத்துல இருக்கான் போல, நான் என்ன பண்ணேன்ட்டு முழிப்பான். இதுல என்ன ஒண்ணுன்னா, அவ எப்போ நம்மளோட ஷோல்டர்ல வந்து நின்னான்னு கூட அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்மளால என்ன தமா கூண்டு இருந்துகிட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்க அப்படி இப்படின்னு அவளை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவான். அவன் என்னடானா, நான் தான் இந்த ஸ்குவாட் 11ஓட லிeutenant அப்படின்னு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவா. இங்க இச்சுகோக்கு பீதியாகி பேதி ஆயிடும். ஏன்னா ரெஞ்சியோட அதே ரேங்க் தான் இவளும். அது மட்டும் இல்லாம அவ வந்துட்டு போனதே தெரியல. கண்டிப்பா அப்ப இவளுமே டேஞ்சரான ஆளா தான் இருக்கும்னு இப்பதான் நம்மளுக்கு புரிய வருது. சரி, எப்படியும் சண்டை இங்க வலுவா நடக்க போகுது. அதனால காஞ்சு கிட்ட நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போய் எப்படியாச்சும் ரூக்கியாவை கண்டுபிடிச்சு காப்பாத்தி கொண்டு வாங்க, நான் இவங்களை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வேணா ஹெல்ப்புக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம பையன் கேட்க மாட்டான். சரி சொல்லிட்டான், இனி இங்க இருந்தாலும் இவங்களால சண்டை போட்டெல்லாம் அவங்கள ஜெயிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் டைவர்ட் பண்ணா போதாதுன்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இதுல நம்மளும் சும்மா இல்லாம என்னானாலும் சரி நீங்க என்னைய தாண்டி தான் அவங்கள போய் பிடிச்சாகணும், அதுக்கு நான் விட மாட்டேன்பா. கென்பச்சி கடுப்பாயி, நீ என்ன லூசா, நான் தான் வந்த உடனே சொல்லிட்டேன்ல உன் கூட தான் சண்டை போட போறேன்னு, அப்புறம் ஏன்டா தேவையில்லாம என் உயிரை வாங்கிட்டு இருக்க, வீக்கான ஆளுங்க கூட சண்டை போட்டு நான் என்னடா பண்ண போறேமா. அதுவே நம்மளுக்கு ஷாக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு செத்தா என்ன உயிரோட இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை ஒரு பவர்ஃபுல்லான ஆள் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு உடனே சரி ஓகே இனி அவங்கள வெட்ட மாட்டாங்கன்னு தைரியமா சண்டை போடலான்ட்டு கத்திய வெளியே எடுப்பான். அந்த டைம் நம்மளோட பாடியில இருந்து பயங்கரமா ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வெளியில போகுமா, பரவாயில்லையே இவங்கிட்டயுமே பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷர் இருக்குன்னு என்பச்சியே ஆச்சரியப்படுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இக்கக்குவும் அபரையும் இவங்கிட்ட தோத்து போனாங்கல்ல, இவ்வளவு பவர் இருந்தா கண்டிப்பா தோக்க தான் செய்வானுங்க, அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் அதுக்காக ஏன் அளவுக்கு அவன் வருவானா அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. உன் சோழியை எங்கேயே நான் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக்
பண்ணுவான்னு பார்த்தா நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் தர்றேன்னு சொல்லி அவன் சட்டையை ஓபன் பண்ணி என் நெஞ்சில எங்க வேணாலும் வெட்டிக்க. இங்க நம்மளுக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. அது மட்டும் இல்லாம அந்த யாச்சிரோ கிட்ட ஜாலியா வேற பேசிட்டு இருப்பானா. இச்சிகோக்கு கடுப்பாய் இங்க என்னடா நடக்குது, என்னைய பார்த்தா நான் அவ்வளவு கேவலமா போச்சா, ஒருத்தன் வெப்பன் கூட இல்லாம என் முன்னாடி நின்னுட்டு இருந்தான்னா அவனை நான் அட்டாக் பண்ணுவேனா, அது தப்புங்கிற மாதிரி சொல்லுவான். கென்பச்சி என்ன சொல்லுவான், நான் ஒன்னும் உங்ககிட்ட விளையாட்டு காட்டல, உனக்கு இது ஒரு சின்ன ஆஃபர் தான், ஏன்னா அடுத்து உனக்கு ஒரு பெரிய கொடூரம் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, அதுக்காக தான் இப்படி ஒரு ஆஃபர், ஜஸ்ட் இது ஒரு ஃபன்னு தானே, ஒன்னு நீ என்னைய கொல்லணும் இல்ல நீ கொல்லப்படணும், சோ உன்கிட்ட இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்போ நீ என்னைய கொல்லணும்னா கொன்னுக்கலாம், மிஸ் பண்ணிட்டீன்னா அப்புறம் நீ தான் சாகணும், எதுக்காக பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்க, காமான் வந்து அட்டாக் பண்ணுன உடனே நம்ம ஆளும் கத்தி எடுத்துட்டு ஓங்கி போய் ஒரே போடு அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம யமடாவை காட்டுறாங்க. அந்த பையன் அப்பந்தான் கண் முழிக்கிறான். என்னன்னா இவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்திருப்பான். எந்திரிச்சவன் கத்துன்னு கத்திருப்பானா, பதட்டத்துல காஞ்சு கால் தடிக்கி விட்டு விழுந்து ரெண்டு பேரும் செதறிடுவானுங்க. பச்சை பச்சையா திட்டுவான், ஏன்டா அறிவு கட்டவனே இப்படியாடா கத்துவேன் உடனே. ஆமா இச்சுக்கோ இங்க நம்ம எங்க இருக்கோம்னு கேட்பான். அவன் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கான்னு மேட்டர் சொன்ன உடனே அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவரு கூட எல்லாம் சண்டை போட முடியாது, சீக்கிரமா வாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிம்பானா. அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி காஞ்சு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அவன் பெரிய குண்டு தூக்கி போடுவான். என்னன்னா கென்பச்சியை ஜெயிக்கிறது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயம், யாரா இருந்தாலும் சரி அவனை கண்டிப்பா அவன் கொன்றுவான்பா. அது எப்படா பாசிபிள்னு கேட்டா, கென்பச்சி பாத்தீங்கன்னா இப்ப ஸ்குவார் 11ஓட கேப்டன். அந்த கென்பச்சிங்கிற பேரு ஜெனரேஷனா அவனுக்கு பாஸ் ஆகி வந்திருக்கும். அதுலயும் அவங்க முன்னோர்கள்லாம் 13 கோர்ட் காட் ஸ்குவாட்ஸ்ல இருந்தவங்க. அதுல இருக்கவங்க எல்லாம் சண்டை போடுறதுக்கும் மத்தவங்களை கொல்றதுக்கும் ஆசைப்படுறவங்க. சொல்ல போனா இதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவனை எத்தனை டைம் கொன்னாலும் அவன் சாக மாட்டான். அது மட்டும் இல்லாம இது ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்னு பாக்குற எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த லூசு பைய ஒரு இம்மோர்டல், அவன் சாகவே மாட்டான். இச்சுக்கும் அவன் கூட சண்டை போட்டானா இவன் தான் கன்ஃபார்மா சாவான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் காஞ்சு இருந்துட்டு வாடா அப்ப உடனே போய் இச்சுகோவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா, இதுக்கப்புறம் தான் அவன் கன்ஃபார்மா சொல்லுவான் நம்ம ரிட்டர்ன் போகவே கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா இச்சுகோ இங்க வந்ததுக்கான காரணமே எப்படியாச்சும் ரூக்கியாவை காப்பாத்தணுங்கிறதான். அது மட்டும் இல்லாம இவனும் சரி அவனும் சரி கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச பயலுக்கு தானே, அதனால ஒரு விஷயத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டோம்னா நாங்க அதுக்கப்புறம் மாற மாட்டோம், அவன் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டான். இவங்களும் வந்தாச்சு. இனி இதுக்கப்புறம் திருப்பி அவன்கிட்ட போனா கூட இச்சுகோ வந்து அதை ஏத்துக்க மாட்டான். சொல்ல போனா போய் அவன்கிட்ட சண்டையும் போட முடியாது, வெயிட் பண்ணி வேடிக்கை தான் பார்க்கணும். இதனால அவனுக்கு தான் தலைவலி. சோ இப்போதைக்கு அவளை காப்பாத்துறதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. சோ அதனால அவளை காப்பாத்திட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வேகமா ஓடுவான். சரின்ட்டு யமடாவும் கூடவே தான் போவான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா இருப்பான், கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் அந்த ருக்கோன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு திருப்பி போகணும். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டி இருக்கு இச்சுகோ, அதனால ஒழுங்கு மரியாதையா உயிரோட வந்துரு, செத்துக்கிட்டு தொலைஞ்சிராதன்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு போவான். அப்படியே கட் பண்ணா இங்க இச்சுகோ வேகமா கத்தி வச்சு ஒரு போடு போட்டான்ல, கீழே பாத்தீங்கன்னா ரத்தம் ஊத்துன்னு ஊத்தி இருக்கும். ஒரு 4 சுட்டு தான் பரவாயில்ல, ஓரளவுக்கு வெட்ட போட்டுட்டான் போலன்னு பார்த்தா அவன் பாடியில இருந்து ரத்தம் வரல, இச்சுகோ கையில இருந்து ரத்தம் வந்திருக்குது. ஏன்னா அவனோட ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து ஓங்கி நெஞ்சில ஒரு வெட்ட போட்டிருப்பான். அப்படி வெட்டினதுல அவன் பாடியில ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல, இறுக்கி பிடிச்சி அடிச்சதுல இவன் கையில ரத்தம் வந்துருச்சு. இதுலயே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் நம்ம இச்சுகோக்கு இன்னைக்கு சங்குதான்னு. இதுல வர கேஷுவலா அந்த கத்தியோட கார்னரை பிடிச்சி அப்படியே மூவ் பண்ணி இதுதான் உன் அட்டாக்கான்னு கேட்பான். நம்மால பதறி அடிச்சு பின்னாடி வந்துருவான். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த நம்மால எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவ்வளவு ஷார்ப்பான கத்தியை அவன் கேஷுவலா கையில பிடிக்கிறான், ஆனாலுமே அவன் கையில வெட்டு விழல. என்னடா நடக்குதுன்னு பீதியில இருக்கும்போது அந்த யாச்சிருப்புல வேற வந்து பீதியாக்குவான். ஏப்பா உன்னால எல்லாம் அவனை கட் பண்ண முடியாதுப்பா, ஏன்னா எல்லா ஸ்வாடும் ஒரே மாதிரி இருக்காதும்பா. அவன் என்னடானா இச்சுகோவை காலி பண்ணாம ஏன் உன் ஸ்வாடால நீ அட்டாக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லட்டுமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம பைய ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரஷரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். அதே மாதிரி அதை தடுக்கிறதுக்கு ஆப்பனன்ட் அதாவது கென்பச்சியே பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரஷரை யூஸ் பண்ணியிருப்பான். ரெண்டும் கொலைட் ஆகும்போது எந்த சைடு பவர் அதிகமா இருக்கோ அந்த சைடு வந்து பாதிப்பு இருக்காது. இப்ப கென்பச்சிக்கு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமா இருக்கிறதுனால இவனுக்கு பாதிப்பு இல்ல, அட்டாக் பண்ண அவனுக்கு பாதிப்பு ஆயிருச்சு. இதை கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம பயலுக்கு அப்படியே பாடி உதற ஆரம்பிச்சிரும்னு வைங்க. இப்ப என்னன்னா கென்பச்சிக்கு அவமானமா இருக்காமா, இந்த மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போடுறதுக்காடா இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வரவன் நல்லா ஸ்ட்ராங்கா வர மாட்டியா, இந்த விஷயத்த நான் வெளியில சொன்னேன்னா காரிக்கிட்டியா மூஞ்சில துப்புவானுங்கடா, இதை காமெடியா கூட வெளியில சொல்ல முடியாது. சரி ஓகே உன் டர்ன் முடிஞ்சிருச்சு, இனி அடுத்து என்னோட டர்ன், அட்லீஸ்ட் என்னோட அட்டாக்கையாவது தடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இச்சுகோ சும்மா இல்லாம பாஞ்சு அட்டாக் பண்ண போவான். அவன் கேஷுவலா எடுத்த கத்தியை வச்சு நம்மால் மேல ஒரே போடு வெட்டு விழுந்துருச்சா இல்லையான்னு தெரியல, ஆனா கத்தி நம்மால் ஷோல்டர்ட்ட வந்துருச்சு. இனி இதுக்கப்புறம் நம்மால் இருக்கானா இல்ல செத்துட்டானா இல்ல செத்து ஆவியாக போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.